எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. காங்கிரஸ் வந்தவர் பிஜேபி நிற்கிறார், மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஓட்டு போட்ட மக்கள் இது மாதிரி எல்லாம் பல காரணங்கள் இருக்கிறது. அதை போய் ஆய்வு செய்யற அளவுக்கு நேரம் இல்லை. ஏன்னா இன்றைக்கு ஒரு வலிமையான இந்தியா உருவாக்க வேண்டிய கட்டாயம் கிரியேட் ஆயிடுச்சுல. நாடாளுமன்ற தேர்தல 400 இலக்கு எட்ட முடியல, இடைத்தேர்தல்ல 10 இடங்கள்ல ஜெயிக்கிறாங்க இந்தியா கூட்டணினா, ஒரு இந்தியா கூட்டணி தொடர்பான ஒரு பெர்செப்ஷன் உருவாகிறது உங்களுக்கு நெருக்கடி இல்லையா? இல்லைங்களே. நீங்க இப்ப ராகுல் காந்தி அவர்கள் பேசிய பேச்சு கவனிச்சீங்க, ஜனநாயக பேச்சு எப்படி பேசாங்கிறது, எந்த அளவுக்கு ஒரு குழந்தைத்தனமான பேச்சு அப்படிங்கறது நீங்க கவனிச்சா எல்லாருமே கவனிக்கப்பட்டது. சோ அந்த கட்சி இவ்வளவு பேர் 33 கூட்டணிகளை வச்ச கட்சி இதுவரைக்கும் எதிர்கட்சி ஆக முடியல. எதிர்கட்சி ஆனதே முதல் முறை ஆயிருக்காரு. சோ ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாத ஒரு குறுகிய மனம் கொண்ட கட்சியாகத்தான் இந்திய கூட்டணி இருக்கிறது வழிய திரிணாமுல் காங்கிரஸே ராகுல் காந்தி ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசி நேரத்தில் வேறு வழி இல்லாமல் எதிர்க்கட்சியில் அறிவிக்கப்பட்டார். தேர்தல் முடியும் வரை யார் பிரதமர் வேட்பாளர் என்றே சொல்ல முடியல. ஆனா உறுதியோடு நாங்கள் சொன்னோம், பிரதமர் நரேந்திர மோடி தான் வேட்பாளர் சொன்னோம். அந்த வகையில நாட்டை வழிநடத்துகிற நல்ல கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறோம், வளர்ந்து கொண்டே இருக்கிறோம், வளர்வோம், வெற்றியை பிடிப்போம்.